திருச்சிற்றம்பலம். சென்ற பதிவில் 14 லோகங்கள் பற்றி பார்த்தோம். 14 லோகங்களில் பூலோகம் மற்றும் பார்த்தோம். இன்று மற்றைய உலகங்களில் என்ன சிறப்பு என்பதை காணலாம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பூலோகம் மட்டும் அல்ல, இன்னும் 13 உலகங்கள் உள்ளன. அதை என்னவென்று பார்க்கலாம். பூலோகம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அடுத்ததாக புவர்லோகம். பூலோகம் மற்றும் வானுலகம் இடையிலான நிலைதான் இந்த புவர்லோகம். இங்கு பித்ருக்கள், யக்ஷர்கள், அபர சக்திகள் தங்கும் இடம் இந்த புவர்லோகம். ராகுவின் தாக்கங்கள் நிறைந்த இந்த லோகம் சார்ந்தவை என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக ஸ்வர்கலோகம். ஸ்வர்க்கம் என்பது நாம் அறிந்ததே. தேவர்கள் வாழும் சொர்க்கம்தான் ஸ்வர்கலோகம். இன்பம், சந்தோஷம், புண்ணிய பலன் அதிகமாக இருக்கும். இந்திரன் இந்த லோகத்தின் தலைவர் ஆவார். அடுத்ததாக மகர்லோகம். மகாரிஷிகள் தங்கும் உயரான உலகம் இது. தெய்வீக ஞானமும் தபசும் மிகுந்த இடம். அக்னிக்கு அப்பாற்பட்ட வாழ்வு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக ஜனலோகம். ஜனரிஷிகள் தங்கும் உயர்ந்த உலகம் இது. இது மிகவும் சக்தி வாய்ந்த லோகம். மனதின் எல்லைகளை தாண்டும் நிலையை என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக தவலோகம். பிரம்மாவின் மகன்களான சனகாதி முனிவர்கள் தங்கும் உலகம். கடுமையான தபமும் பரம தியான சக்தியும் நிலைத்திருக்கும் உலகம் இது. தெய்வீக அலைவரிசை மிக மிக உயர்ந்த நிலைதான் இந்த தவலோகம். ஏழாவதாக சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் என்றும் கூறலாம். பிரம்மாவின் இருப்பிடம் இந்த சத்தியலோகம். உயர்ந்த உண்மையும் சத்தியத்தின் உலகமும் இதுவே ஆகும். மோட்சத்திற்கு மிகவும் அருகிலான லோகம் என்றும் கூறப்படுகிறது. மேலே 7 லோகங்கள் முற்றிற்று. அடுத்ததாக கீழே உள்ள 7 லோகங்கள் பற்றி அடுத்த பதிவில் காணலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம்.